வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுவோம்னா, தோள்பட்டை இறுக்கம், ஃப்ரோசன் ஷோல்டர், அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமா இதை தோள்பட்டை வலின்னு கூட சொல்லலாம். அதிகமான அளவு சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு காணப்படுகிறது. முக்கியமான வயதானவர்கள். சர்க்கரை நோயில் உள்ளவர்களுக்கு அதிக அளவு வரக்கூடிய ஆபத்தான வலிகளில் ஒன்று தோள்பட்டை வலி, ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற ஆங்கிலத்தில். இது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்று. எதனாலங்கிறது தெரிஞ்சதுன்னா, முக்கியமா சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சதைகளிலும் நரம்புகளிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் பாதிப்புன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அந்த தோள்பட்டை வலி என்பது 4 நிலைகளில் நம்மளுக்கு வருகிறது. ஒவ்வொரு ஸ்டேஜா வருது. முதல் நிலைங்கிறது வலி நிலை. வலிதான் இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் முதல் 3 மாதங்களுக்கு வலியில ஆரம்பிக்கும். தோள்பட்டையை தூக்கும் போது, தலை சீவும் போது, ஷர்ட்டை கழட்டும் போது, குளிக்கும் போது சில சமயம் இந்த மாதிரி வலிகள் அதிகமாக காணப்படும். முதல் 3 மாசத்துக்கு வலி மட்டும்தான் இருக்கும். அதுதான் வலி நிலை என்கிறோம். 2வது நிலை என்பது இது என்ன மாதிரினா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கையின் தோள்பட்டையின் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். கை தூக்குறது இதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தீவிர வலி இருக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல, அதாவது இறுகுதல் நிலையில. முக்கியமாக இரவு நேரங்களில் படுக்கவே முடியாது. எந்த பக்கத்துல படுத்தாலுமே அந்த வலி இருக்கும். இப்பதான் டாக்டர் தேடியே வருவாங்க நிறைய பேர். இது ஒரு அடுத்த 3 to 6 மாதங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 months வலிநிலை ஆரம்ப கட்ட வலி இருக்கும். முக்கியமாக கைகள் தூக்கும் போது இருக்கும். 2வது இறுகுதல் நிலையில மூமெண்ட்டும் குறைஞ்சிரும். கையின் செயல்பாடு குறைந்து விடுகிறது. தோள்பட்டையின் செயல்பாடு அதோடு தீவிர வலி அறிகிறது. 3வது உறைவு நிலை, ஃப்ரோசன் ஸ்டேஜ் அப்படிங்கிறோம். கம்ப்ளீட்டா கையை தூக்க முடியாம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். அது இதுக்கு மேல பண்ணவே முடியாது. பண்ணினீங்கன்னா தீவிர வலி இருக்கும். இந்த நேரத்தில் தோள்பட்டையின் செயல்பாடு குறைவதனால் வலி கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். ஆனாலும் இரவு நேரங்களில் முக்கியமாக தூங்கும் போது வலி அதிகமாக காணப்படும். 4வது நிலை என்பது இறுதி நிலை. கம்ப்ளீட்டா கையினுடைய சில விஷயங்கள் கூட நம்மளால செய்ய முடியாது. தன்னை கவனித்துக் கொள்ளும் அன்றாட அலுவல்கள் கூட, சில விஷயங்கள் கூட அடுத்தவங்க தயவு ஏற்படும். எடுத்து சாப்பிட முடியாது. வலி ஓரளவு குறைந்தாலும் தோள்பட்டை கம்ப்ளீட்டா இறுகி சிமெண்ட் வச்ச மாதிரி இறுகி காணப்படும். இது இறுதி நிலை. 4 நிலை சொன்னோம். வலி நிலை, இறுகுதல் நிலை, உறைவு நிலை, இறுதி நிலை. வலிங்கிறது முதல் 3 மாதங்களுக்கு அதிகமாக காணப்படும். அடுத்தடுத்து ஏறக்குறைய ஒரு 1.5 வருடத்தில் இது இறுதி நிலையை அடைந்துவிடும். நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே எப்பவுமே ஆரம்ப கட்டத்திலே வரக்கூடிய நோய்களை எளிதாக சரி செய்து விடலாம். இறுதி கட்டத்துக்கு போக போக அந்த ரெக்கவரி பீரியட், சரி செய்யும் நாட்கள் அதிகமாகும். முழு பலனும் சில சமயம் கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றது அப்படின்னா, நீங்களாக வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்துகள் எடுத்துக்கொள்ளவும். சர்க்கரை நோயை உரிய மருத்துவரை அணுகி கட்டுக்குள் வைக்க வேண்டும். சர்க்கரை நோய் மட்டும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு காரணமா, தோள்பட்டை வலிக்கு காரணமா என்றால், சர்க்கரை நோய் முக்கியமான காரணம். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த தோள்பட்டை இறுக்கம் வரலாம். அடுத்து ஏதாவது அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்து அடிபட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த தோள்பட்டை இறுக்கம் வரலாம். இதற்கு முன்பாவது ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தால், சரியான பயிற்சிகளை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் இந்த தோள்பட்டை வலி வரலாம். 4 காரணங்கள் நம்ம சொன்னாலும் சர்க்கரை நோய் என்பது முக்கியமான காரணமா இருக்கிறது. இந்த வலி இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? 1, சுய மருத்துவம் பண்ணக்கூடாது. 2வது நீங்களாகவே பயிற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். முக்கியமாக கையில் எடையை தூக்க வேண்டாம்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து சர்க்கரையின் அளவை பரிந்துரைக்கப்பட்ட அளவிற்கு மெயின்டெயின் பண்ண வேண்டும். அதற்கு உங்களுடைய சர்க்கரை நோயை தீர்க்கும் டாக்டரை அணுகி, அவர் சொல்லுவதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். உணவு பழக்கங்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உங்களுக்குன்னு சொன்ன அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொண்டு, சர்க்கரையின் அளவை முடிந்த அளவு 130க்கு கீழாக, அதாவது ஃபாஸ்டிங்ல சாப்பிடாமல் எடுக்கும்போது 130க்கு கீழாக வைத்திருக்க வேண்டும். சாப்பிட்ட 2 மணி நேரத்துக்கு எடுக்கப்படக்கூடிய சர்க்கரை அளவு 180க்கு கீழாக இருக்க வேண்டும். HbA1c என்ற ஒரு டெஸ்ட் பண்ணும்போது 6க்கு கீழாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது எல்லாமே உங்களுடைய சர்க்கரை நோயை தீர்க்கும் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ள வேண்டும். 2வது வந்து எடை தூக்குதலை நீங்களாவே ஒரு பயிற்சிகளை ஆரம்பிக்க வேண்டாம். 3வதாக இந்த தோள்பட்டை வலிகளுக்கென்றே உள்ள சிறப்பு மருத்துவ சிகிச்சை முறைகள் உள்ளன. முக்கியமான வலி நிவாரண சிகிச்சை பிரிவில் இதற்கென்ற சிகிச்சை முறைகள் உள்ளன. இதை வந்து இந்த 4 ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஸ்டேஜில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக உங்களுடைய தோள்பட்டையை பரிசோதிக்கும் போது எந்தெந்த தசைகள் வலுவிழந்து இறுகி உள்ளன, எந்தெந்த நார்கள் லிகமெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏதாவது சதை தெறிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது சதையை சுற்றி நீர்கள் கோர்த்திருக்கிறதா, பர்சா என்போம், மசில் டேர் என்போம், ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி, இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிந்துவிடும். எந்த அளவு பாதிப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சிகிச்சை முறைகள் உள்ளன. ஆரம்ப கட்டத்தில் வந்தால் இதற்கென்றே உள்ள மாத்திரைகளை கொடுத்து கண்காணிப்புடன் பயிற்சிகளை, எந்த அளவு பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை மருத்துவரின் அறிவுரையின் பேரை எடுத்துக்கொள்ளும் போது முழுவதுமாக சரி செய்து விடலாம். முக்கியமான விஷயம், சர்க்கரை நோயின் அளவும் கட்டுப்பாடா இருக்கணும். முற்றிய நிலையில் இருக்கிறதுக்கு பிளாஸ்மா சிகிச்சை எனக்கூடிய பிஆர்பி போன்ற சிகிச்சை முறைகள் பெரிதளவு உபயோகமாக இருக்கிறது. இந்த சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்தில் இருந்து எடுக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வது தான் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அல்லது பிஆர்பி அல்லது பிளாஸ்மா சிகிச்சை முறை. இது ஸ்கேன் கைடடா போடும்போது எந்த இடத்தில் பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் போடும்போது இந்த தோள்பட்டை சதைகள் வந்து திரும்பவும் நார்மல் நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதுவும் சில பேருக்கு தான் யூஸ் ஆகும், சில பேருக்கு யூஸ் ஆகாது. அதை வந்து தேர்ந்த மருத்துவர் கண்டறிந்து உங்களுக்கு தெளிவா கூற முடியும். இது மட்டும் சிகிச்சை கிடையாது. அடுத்த சிகிச்சை உள்ளது, முக்கியமானது பயிற்சிகள். தோள்பட்டை பயிற்சிகள் என்பது மிக மிக முக்கியமானது. அதை அன்றாடம் செய்ய வேண்டும். இது நீங்க செய்யும்போது தான் முக்கியமாக இந்த தோள்பட்டை பழைய இயல்பு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். வலி நிவாரணத்தோடு நீங்க நிப்பாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பலனும் அந்த தோள்பட்டையில இருக்காது. கைகளை உபயோகப்படுத்துவது முடியாது. ஸோ திரும்பவும் இறுகுதல் நிலை வராம இருக்க பயிற்சி முறைகள் அவசியம். ஸோ தோள்பட்டை வலி சர்க்கரை நோயாளிக்கு அதிகமாக காணப்படுகிறது. பரிந்துரைக்கப்பட்ட அளவில் சுகரை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். இதற்கென்றே உள்ள சிறப்பு சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும். கரெக்டான எக்ஸசைஸை கரெக்டான நேரத்தில் விடாமல் செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது தோள்பட்டை இறுக்கம் அல்லது வலியிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வலி இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.